ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு அதில் கடுகு, வெந்தயம், சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூளை போட்டு நல்லா கிளறிக்கலாம். தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், சக்தி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்சா புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொத்தமல்லியை கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைமில் மீனை ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். ஃபைவ் டு 10 மினிட்ஸு நல்லா குழம்ப கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆச்சு, வாங்க சாப்பிடலாம்.